புலி நம்மளுடைய தேசிய விலங்கு. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5500 புலிகள் இருக்கு. அதுல 3000 இந்தியாவில இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 75%. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 2.5% வந்து டைகர் ரிசர்வ்ஸ்க்காக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்தியாவில தான் டைகர்ஸ் அதிகமாயிடுச்சு, அதுவும் குறிப்பாக மோடி ஆட்சியில் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும்தான் கோதி மீடியா உங்களுக்கு சொல்லும். ஆனா இன்னொரு முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ஒண்ணு இருக்கு. கடந்த ஆண்டு தான் டைகர் டெத்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். சென்ற ஆண்டு மட்டும் 204 புலிகள் இறந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்தை எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லாது. இதற்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை மரணம் தான் 50%க்கு மேல அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனா இந்த இயற்கை மரணத்துக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு. உதாரணமா, அவங்க வாழக்கூடிய அந்த நிலங்களை வந்து இன்னைக்கு சுருக்கிட்டோம். சுருங்குறதுனால போதுமான இடம் இல்லாததுனால அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பல புலிகள் இறந்து போகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ வேண்டிய இடத்துல நாம போய் கொட்டாயை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இதனால ஹியூமன் டைகர் கான்ஃபிளிக்ட்ஸ் நிறைய ஏற்பட்டு பல டைகர்ஸ் கொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மின்சார கசிவுனால எவ்வளவோ புலிகள் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செயல்படுதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கடந்த பார்லிமெண்ட் செஷன்ல மோடி மணிப்பூரை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய அமளி ஏற்பட்டு ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஒண்ணு சஸ்பெண்ட் செஞ்சு வெளியில அனுப்புறாங்க, இல்ல அவங்களா வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சத்தம் இல்லாம மோடி அரசாங்கம் 2 அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு பயோடைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் பில், இன்னொன்னு ஃபாரஸ்ட் கான்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 2 முக்கியமான பில்ஸ் மூலமா கவர்மெண்ட் மிக எளிதில் காட்டு பகுதிகளை கார்பரேட்டுக்கு தூக்கி ஈஸியா கொடுத்துடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல, தெர்மல் பவர் ஸ்டேஷன் போடுறோம் அப்படிங்கிற பேர்ல, ரோடு கட்ட போறோம், பிரிட்ஜ் கட்ட போறோம், பில்டிங் கட்ட போறோம் அப்படிங்கிற பேர்ல இயற்கை வளங்களை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. இதற்காக எத்தனையோ பழங்குடி மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை வளங்களை நீங்க அழிக்கிறதுனால பழங்குடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கல, நாட்டுடைய தேசிய விலங்கு நம்ம பெருமையா சொல்லிக்கக்கூடிய புலிகளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியால இருந்து 20 சிறுத்தை குட்டிகளை வந்து மோடி தூக்கிட்டு வந்தாரு. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. தொப்பி கிப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே டெக்சாஸ் ரேஞ்சர் மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தாரு. அந்த வந்த 20 சிறுத்தை குட்டிகள்ல 10 இன்னைக்கு உயிரோட இல்ல. ஏன்னா அவங்களுக்கு போதுமான அந்த வசதி இல்ல. முதல்ல இடம்பெயர்ந்து வந்ததுனால இந்த கிளைமேட் கண்டிஷன் அவங்களுக்கு சூட் ஆகல. அவங்களுக்கு இயற்கையா ஃப்ரீயா நடமாடுறதுக்கான போதுமான இட வசதி இல்ல. இன்ஃபெக்ஷன் வந்து சிறுத்தை குட்டிகள் இறந்திருக்கு. ஆனா அந்த விஷயங்களை இந்த அரசாங்கம் உங்களுக்கு சொல்லாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மோடியோடைய ராமராஜ்யத்துல மனுஷங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, பாவம் விலங்குகளுக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு நாம சொல்றோம் ரொம்ப பெருமையா, புலி நம்மளுடைய தேசிய விலங்கு அப்படின்னு. நாளைக்கு உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ இத பாருடா, இதுதான் புலி, இதுதான் ஒரு காலத்துல தேசிய விலங்கா இருந்ததுன்னு போட்டோல மட்டும்தான் புலியை காட்ட முடியும். ஏன்னா நேர்ல காமிக்கிறதுக்கு புலி இருக்காது.